ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காளான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. தாளிக்க பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வெந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, அதுவே தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இதோட ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. இதோட நறுக்கி வச்சுருக்க புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. இந்த காளான் கிரேவியை சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுபோல் சமையல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.